நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணும்போதோ இன்வெஸ்ட் பண்ணும்போதோ நீங்க சோர்வு கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழிலை சிறப்பா செய்ய முடியாது. ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், டார்கெட்டை போடணும், உடனே போடணும், மெதுவா போட்டுக்கலாம், அப்புறம் போட்டுக்கலாம், இந்த மாதிரி காலம் தாழ்த்துறது. அது என்ன ஆகும், கண்ணுக்கு நேரம் ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு திருப்பி ரிவர்ஸ்ல போயிடும். எல்லா யங்ஸ்டர்ஸும் எப்ப நீங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கிறீங்களோ அப்பையில இருந்து என்ன பண்ண ஆரம்பிங்க, ஒரு சேவிங்ஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத நீங்க ஆரம்பிக்கணும். ஐசிஐசிஐ பேங்க் தெரியாதவங்க இருக்க முடியாது. மெதுவா உள்ள இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான ஒரு பேங்காக உருவாக்கம் பெற்றிருக்காங்க. இவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல எஃபெக்டிவா என்ஆர்ஐ அக்கௌண்ட் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா பண்ணக்கூடிய ஒரு பேங்க். என்ஆர்ஐஸ்க்கு நிறைய சர்வீஸ் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா எல்லா துறையிலுமே டெபாசிட், லோன்ஸ், கார்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ், டிமெட், பினான்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் ஐசிஐசிஐ இது பெஸ்ட்னு சொல்லலாம். இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ், டிசிஎஸ் இவங்க எல்லாருமே டார்லிங் ஆஃப் ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நாம வள்ளுவர் வழியில் வர்த்தகம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில இன்றைய திருக்குறளாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலங்காது கண்ட வினை கண் துலங்காது தூக்கம் கடிந்து செயல். இந்த திருக்குறள் தான் நம்ம பார்க்க போறோம். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் கலங்காமல் மேற்கொண்ட தொழிலை சோர்வு கொள்ளாமலும் காலம் தாழ்த்தாமலும் செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 2 அடியோட பொருள். இது நம்மளுடைய பினான்ஸுக்கு எந்த வகையில பொருந்தது? நார்மலா எந்த வேலை பண்ணாலும் சரி, இல்லை எந்த தொழில் செய்தாலும் சரி, நம்ம என்ன பண்றோம், ஈஸியாக அதை ஆரம்பிச்சிடுறோம். ஆனா அதை நம்ம கண்டினியூட்டி பண்றோமா, தொடர்ந்து செய்யறோமா? சரி, தொடர்ந்து செய்யும் போது அதில் ஏதாவது சோர்வு ஏற்படுதா? அப்படி சோர்வு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்றோம், உடனே அந்த தொழிலைங்க கைவிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் ஷேர் மார்க்கெட் பிசினஸ், ஷேர் ட்ரேடிங் அந்த மாதிரி வரும்போது இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமாக அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிளாஸஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றவங்களும் இருக்காங்க, டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றவங்களும் இருக்காங்க. இதுல ஸ்டார்ட் பண்ண உடனே ரொம்ப ஜரூராக நிறைய கம்பெனிஸ் வாங்குறது, நிறைய ட்ரேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வது உண்டு. ஆனா போக போக பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூட்டி பண்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு லாஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ட்ரேடிங்னு வந்துட்டாலே லாஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு 2-3 நாள் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டாலே அவ்வளவுதான், இந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு பிடிக்காம போயிடுது, சோர்வு வந்துடுது. இது நமக்கு வேணுமா, இது நமக்கு எப்போதுமே லாஸ் தான் வைக்குமா, இந்த எண்ணம் வந்துடுது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, முதலீடு பண்றீங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கம்பெனி வாங்குறீங்கன்னா அதில் ஒரு 7 கம்பெனி ஏறி இருக்கலாம், ஒரு 3 கம்பெனி வேலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 10க்கு 10 கம்பெனியுமே ஏறிடுச்சு, எல்லா ட்ரேடிங்குமே சக்ஸஸ் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் தான் எல்லாருமே இருப்பாங்க. வேற யாரும் எந்த தொழிலும் செய்ய மாட்டாங்க. எல்லா தொழிலும் அப்படிதானே. 10 நாள் ஹோட்டல் வச்சிருக்கீங்கன்னா 30 நாள் ஹோட்டல் பிசினஸ் நல்லா போகுமா? ஏதாவது 1 or 2 டேஸ் என்ன பண்ணும், உங்களுக்கு அன்னைக்கு அங்கே வியாபாரம் இருக்காது. ஆனா மக்கள் அதற்காக அந்த ஹோட்டலில் போட்டு போயிடுறாங்களா? பரவாயில்ல, திருப்பி ரன் பண்ணலாம். ஒரு 2-3 நாள் ஆள் வரல, ஹோட்டலில் பிஸ்னஸே நடக்கல, ரொம்ப மழை பெஞ்சிச்சு வரல, அந்த பிஸ்னஸ்ல மூடிட்டு போயிடுறாங்களா? இல்லையே. அப்படி சோர்வு கொண்டு மூடிட்டு போயிட்டாங்கன்னா அங்கே யாருக்கு லாஸு? இன்னும் பல பெரிய ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க நல்லா ரன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அங்கே லாஸுங்கிறது அந்த தனி நபருக்கு தான். இங்கேயும் அதே மாதிரி தான். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணும்போதோ இன்வெஸ்ட் பண்ணும்போதோ நீங்கள் சோர்வு கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழிலை சிறப்பாக செய்ய முடியாது. ஸோ எந்த இடத்துலையும் தொய்வு ஏற்படாமல், சோர்வு ஏற்படாமல், அதில் எதனால் ஏற்பட்டுச்சு, என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறாரு. தொழில் பண்ணுறீங்கன்னா சோர்வு கொள்ளாதீங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது. ஸோ ரெகுலரா சிஸ்டமேட்டிக்கா பண்ணும்போது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. இரண்டாவதாக என்ன சொல்லியிருக்காரு, காலம் தாழ்த்தாமலும் செய்து முடிக்க வேண்டும். இந்த காலம் தாழ்த்துறது அப்படின்னா என்ன? இப்ப ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், டார்கெட்டை போடணும், உடனே போடணும், மெதுவா போட்டுக்கலாம், அப்புறம் போட்டுக்கலாம், இந்த மாதிரி காலம் தாழ்த்துறது. அது என்ன ஆகும், கண்ணுக்கு நேரம் ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு திருப்பி ரிவர்ஸ்ல போயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, காலம் தாழ்த்துறீங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற விஷயத்த உடனே போடணும், மெதுவா போட்டுக்கலாம். நான் தான் மிஷின்ல உட்கார்ந்துருக்கேன், நான் தான் பார்த்துட்டே இருக்கேன்ல, நான் மெதுவா பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி காலம் தாழ்த்தி பண்றது, இதனால என்ன நடக்கும் சொல்லுங்க? இதனால நமக்கு லாஸ் தான் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எனக்காவது ஒரு நாள் பெரிய ப்ராஃபிட் வரும், ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா என்ன ஆகும், மார்க்கெட்ல ஹைலி வாலடைல் மார்க்கெட் இப்ப எல்லாம். ஸோ என்ன ஆகும், பிரச்சனை நடக்கும். ஸோ அதனால ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா எதற்காக
எதற்காகவும் லாபத்தை புக் பண்றதுக்கும் சரி இல்ல நஷ்ட தடுப்பிற்கும் சரி நீங்க கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும், காலம் தாழ்த்தக்கூடாது. இமீடியட்டாக நீங்க போட்டுருங்க. இதுவே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனி வாங்கலாம். இப்போ நிறைய கம்பெனி அவங்களுக்கு சஜஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல நீங்களாகவே ஒரு கம்பெனியை தேர்வு செய்றீங்க, வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வாங்கிடுங்க. அப்புறம் வாங்கிக்கலாமா, ஒரு வாரம் கழிச்சு வாங்கலாமா, இல்ல ரேட்டு இறங்கின பிறகு வாங்கிக்கலாமா? ரேட்டு இறங்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஸோ அதில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனினா இல்ல அப்படி பயந்தீங்க ரேட் இறங்கிடும் நினைச்சு பயந்தீங்கன்னா 10 ஷேர் வாங்க வேண்டிய இடத்துல 5 ஷேர் வாங்கிக்கோங்க, இன்னொரு 5 ஷேர் வேணா நிறுத்திக்கோங்க. ஆனா காலம் தாழ்த்தாதீங்க. ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல நம்ம வெயிட் பண்ண போய் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காம கூட போயிடலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதும் ரொம்பவும் காலம் தாழ்த்தக்கூடாது. இது வயதிற்கும் பொருந்தும். எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒரு எப்போ நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறீங்களோ அப்பையிலேருந்து என்ன பண்ண ஆரம்பிங்க, ஒரு சேவிங்ஸு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் ஆரம்பிக்கணும். இல்லை இப்போதைக்கு வேணாம், ஒரு 10 வருஷம் நான் வந்து ஜாலியாக எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிறேன், என்ஜாய் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் வந்து ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறேன் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், 35 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே எங்கேருந்து வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். ஆனால் அது வளருமா, அதுக்கு வளர்றதுக்கு டைம் வேண்டாமா? ஸோ அதனால் அந்த இடத்துலையும் காலம் தாழ்த்தாதீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல சேவிங்ஸ் பண்ணணும்னா எப்ப நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பையிலேருந்து தாராளமாக ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸான இந்த மியூச்சுவல் ஃபண்டு அல்லது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்க ஒரு 500 ரூபாய் இருந்தா கூட பண்ணலாம், 1000 ரூபாய் இருந்தா கூட பண்ணலாங்கிற நிலைமை இருக்கும்போது எதற்காக நீங்க காலம் தாழ்த்த வேண்டும்? நீங்க காலம் தாழ்த்துறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டோடைய பர்சன்டேஜை உங்களுக்கு குறைக்கும். ஸோ அதனால ஏர்லியராக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரேடிங்லேயும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி எந்த இடத்துலையுமே சோறு வராமல் காலம் தாழ்த்தாமல் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வேறு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி சிறப்பான ஒரு லாபத்தை கொடுக்குங்கிறத நம்மளுடைய திருவள்ளுவர் இந்த குறள் மூலமாக நமக்கு விளக்கியிருக்காரு. அதனால் கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடிந்து செயல் அப்படிங்கிற குறள் மூலமாக நாம இந்த விஷயத்தை நம்ம இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக இந்த பதிவின் கண்டினியூட்டியாக நம்ம பார்க்க போறது என்ன, எப்போதும் போல ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனி வந்து பார்க்க போறோம். 2 கம்பெனிகளாக பார்க்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 கம்பெனியுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எம் கேப் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப் வந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி இருக்காங்க. ஒரு நாள் இவங்க இருந்தாங்கன்னா அடுத்த நாள் அவங்க 7 லட்சம் கோடி. அதனால நான் வந்து இந்த மார்க்கெட் கேப் வரிசையில உங்களுக்கு ஏற்கனவே நிறைய ஒரு 3 கம்பெனி கொடுத்துட்டேன். அந்த வரிசையில இப்ப நம்ம இந்த 4வதா நம்ம பார்க்க போற கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்ல செகண்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இந்த ஐசிஐசிஐ பேங்க் தெரியாதவங்க இருக்க முடியாது. மெதுவா உள்ள வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான ஒரு பேங்காக உருவாக்கம் பெற்றிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இவங்களோட ரேட் வந்து இப்ப கரண்டா இந்த பதிவின் போது 1063 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1400 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய ஃபண்ட் எல்லாம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 7,17,713 கோடி. டிவிடெண்ட் நல்ல தரக்கூடிய ஒரு கம்பெனி. HDFC பேங்க் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய செகண்ட் பேங்க்னு பார்த்தா இவங்க தான். இவங்க இந்த நம்மளுடைய ஸ்வாட் அனாலிசிஸ்ல கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் தங்களோட ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்காங்க. நல்ல ஒரு தரமான நல்ல லிஸ்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐசிஐசிஐ பேங்க். இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 34,483 கோடி. 5 வருடங்களாகவே நல்ல ப்ராஃபிட்டை தான் காமிச்சிட்டு வர்றாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 43% இருக்காங்க, டிஐஐ 46%. இந்த பேங்க்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து எஃபெக்டிவா என்ஆர்ஐ அக்கௌண்ட்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவா பண்ணக்கூடிய ஒரு பேங்க். என்ஆர்ஐஸ்க்கு நிறைய சர்வீஸ் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க். அதன் மூலமாக நல்ல ப்ராஃபிட்டை வந்து இவங்க பார்த்துட்டு வராங்க. இந்த கம்பெனியோட மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 83%லேருந்து 85% அளவுக்கு ஐசிஐசிஐ பேங்கை நிறைய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்காரங்க வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. சமீப காலமாக இவங்களுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. டிஐன்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க 44%ல இருந்தாங்க, இப்போ 46%க்கு வந்திருக்காங்க. ஸோ நல்ல கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி 18.34% இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலுமே
டெபாசிட்டு, லோன்ஸு, கார்ட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்சூரன்ஸு, டிமெட்டு, ஸோ ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் ஐசிஐசியோடைய இது வந்து எப்படின்னா பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவு கஸ்டமர் சர்வீஸை பார்த்துக்கிறது, அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய கம்பெனியாகவும் ஐசிஐசிஐ பேங்க் இருக்கிறதுனால தான் இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல வந்து நல்ல தரமான வரிசையில் பேங்கிங் வரிசையில் இருக்குது. ஸோ பேங்க் ஷேர்ஸ் வாங்குறவங்க ஒரு நல்ல நீண்ட கால அடிப்படையில் வாங்கி வைக்கணும், ஒரு 10 வருஷம் 20 வருஷம்லாம் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஐசிஐசிஐ பேங்க் ஷேர்ஸை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். அப்பப்போ சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கூட பேங்கிங் வரிசையில் இது ஒரு சிரமமான பேங்க் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீண்ட கால அடிப்படையில் பார்ப்பவர்களுக்கு ஐசிஐசிஐ பேங்க் ஒரு சிறந்த சாய்ஸாக இருக்கும். இந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு 2வதாக ஒரு கம்பெனி பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபோசிஸ். ஏன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஐடி பேஸ்டு கம்பெனி. இவங்களுடைய எம் கேப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6,91,548 கோடி. திடீர்னு இவங்களுடைய மார்க்கெட் பிரைஸ் ஏறிச்சுன்னா இவங்களும் 7 லட்சம் கோடிக்கு வந்துடுறாங்க. ஸோ அதனால இவங்களுக்கும் ஐசிஐசிஐ பேங்குக்கும் அந்த மார்க்கெட் கேப்பில் பெரிய லெவலில் டிஃபரன்ஸ் இல்லை. அதனால தான் இந்த கம்பெனி சேர்த்து அந்த தரவரிசையில் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜீரோ டெப்ட் கம்பெனி. இந்த கம்பெனிக்கு வந்து டெட் கடனே இல்லாத கம்பெனில வந்து ஆரம்பத்துல இருந்து சில கம்பெனி கடந்த 5 வருஷமா கடனை குறைச்சிருப்பாங்க, இல்ல சில கம்பெனிக்கு கடன் தொகை ஏறி இருக்கும். ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஜீரோ டெப்ட் கம்பெனி. அதே மாதிரி ப்ரமோட்டர் பிளட்ஜ் பண்ணாத கம்பெனி, ஜீரோ ப்ரமோட்டர் பிளட்ஜ் அப்படின்னு எடுத்தோம்னா கடந்த 15 வருஷமா எடுத்தா கூட இந்த கம்பெனி தாராளமா சொல்லலாம். எம் கேப் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டிவிடெண்ட் ஈல்டு நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி, நல்ல வந்து நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எத்திக்ஸா பாத்துக்கக்கூடிய ஒரு ஸ்திரமான கம்பெனி, குட் பினான்சியல்ஸ் உள்ள கம்பெனி. இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷமாகவே நல்ல எப்போதுமே இன்க்ரீசிங் தான். கடந்த 5 வருஷமாக நல்ல இன்க்ரீசிங் ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. 24,108 கோடி கடந்த வருஷம் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 33% இருக்காங்க, டிஐஐ 35% இருக்காங்க. ஐடி பேஸ்டு கம்பெனியில் பெரும்பாலும் எஃப்ஐஎஸ் உடைய பங்களிப்பு இருக்கும். இன்ஃபோசிஸ்ல இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தங்களுடைய பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ், டிசிஎஸ் இவங்க எல்லாருமே வந்து டார்லிங் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னே சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கண்டிப்பாக கொஞ்சம் பெருமளவு போர்ஷன்ஸை இந்த கம்பெனிகளை வச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்காக புதுசாக யங்ஸ்டர்ஸ் உள்ள வர்றவங்க அல்லது ஏற்கனவே வச்சிருக்கவங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பெரிய கம்பெனிகளையும் வாங்கி வைக்க முயற்சி பண்ணுங்க. சின்ன சின்ன கம்பெனிஸ் வாங்கலாம். முதல்ல இந்தியாவில் உள்ள நல்ல கம்பெனிஸ்லாம் உங்ககிட்ட இருக்குதா, அது நீங்க ஒரு ஷேர் கூட வாங்குங்க, 10 ஷேர் வாங்குங்க, உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ வாங்குங்க. ஆனா என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல பெரிய கம்பெனிகளை வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கம்பெனிகளால் தானே பிரச்சனை வருதுன்னு ஃபீல் பண்றீங்க. பெரிய பெரிய கம்பெனிகள் வாங்கும் போது பெரும்பாலும் இந்த மாதிரி கம்பெனிகளால, ஏன்னா இவங்க எல்லாருமே இந்தியன் எக்கானமியை நிர்ணயம் பண்ற கம்பெனிஸ். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தா கூட பெரிய லெவலில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொடுத்து விடாது. ஸோ இன்ஃபோசிஸை பொறுத்த மட்டும் நல்ல சேல்ஸ் கிட்டத்தட்ட 1,46,767 கோடிக்கு சேல்ஸ் பேக்கப் உள்ள ஒரு கம்பெனி. அப்ப இவ்வளவு சேல்ஸ் பண்ணி இவ்வளவு பண்ணும்போது அவங்களுடைய ப்ராஃபிட் கம்ஃபர்டபுளாக வரக்கூடிய வருஷங்கள்லையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கன்சல்டிங் ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மேஜராக மொபைல் பேங்கிங்கு, கோர் பேங்க்கு, பேங்கிங் செக்டர்ஸ்க்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ் பண்ணி கொடுக்கறது, அதே மாதிரி ரீட்டைல் எல்லாருக்குமே இவங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்த்துக்கிறாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் மூலமாகவும் நிறைய ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனிகளுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ப்ரொவைடர்ஸாகவும் நல்ல டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனியாகவும் இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி இருக்குது. ஸோ ஐடி பேஸில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் முன்பே சொன்ன மாதிரி விலையை பார்த்து எப்போதுமே யோசிக்காதீங்க. விலை எப்படி இருந்தாலும் சரி, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து வாங்கும்போது நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு ஷேர் வாங்கினா கூட அது உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும். ஒரு ஷேர் வாங்கினாலுமே உங்களுக்கு டிவிடெண்ட் எல்லாமே கிடைக்கும். அதனால் எல்லா பெனிஃபிட்ஸும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். போனஸ்ஸு, அதே மாதிரி டிவிடெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்பெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, டிமெர்ஜர். ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரமமான கம்பெனி, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி, எல்லாருமே லார்ஜ் கேப் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி கம்பெனிகளை நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் வாங்கும்போது நிச்சயமாக கம்பெனி பற்றி எந்த விதமான பயமும் இல்லாமல் தாராளமாக நல்ல பலனை பெறலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.